வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நீங்கள் மிகவும் அறிந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் அறியாத ஒரு நாள் இந்த தினம். இதற்கெல்லாம் ஒரு தினம் இருக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், இருக்கிறது. அந்த தினத்தின் வழியாக நாம் அந்த தினத்தில் என்ன கருப்பொருளை ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது உலகின் மிக முக்கியமான அமைப்புகளோ முன்னிறுத்துகின்றனவோ அவற்றின் மூலமாக நாம் அறியாத பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்களை பற்றி கூட அதற்கு உலகளாவிய அளவில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, மருத்துவ ரீதியாக என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தில் அவை என்ன பங்கு வகிக்கின்றன என்பதை பற்றி நாம் அறிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தினம்தான் இந்த தினம். இன்றைக்கு வேர்ல்டு பல்சஸ் டே, அதாவது உலக பருப்பு வகை நாள் என்று இதை சொல்லலாம். என்னது, பருப்புகளுக்காக ஒரு தினமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், பருப்புகளுக்கான ஒரு தினம்தான் இது. பருப்புகள் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வகிக்கின்றன என்பதை நமக்கு நினைவூட்டவும், அது தொடர்பான உற்பத்தியை மேலும் வளப்படுத்தவும், அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவும் தான் இந்த நாள். பருப்பு வகைகளை நாம் ஏன் உட்கொள்ள வேண்டும்? முக்கியமாக உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கொண்டைக்கடலை, இப்படி பல பயறு வகைகள், இது போன்ற பருப்பு வகைகள் அடிப்படையிலேயே புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மிக்கவையாக இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது புரதச்சத்து. அதிலும் முக்கியமாக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு புரதச்சத்து மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. குழந்தை பருவத்தில் போதுமான அளவிற்கு பருப்பு வகைகள் உண்ணாத குழந்தைகள் அவர்கள் மிகவும் புரதச்சத்து குறைபாடுடையவர்களாகவும் வலிமை குன்றியவர்களாகவும் வளர்வதை மருத்துவ ஆய்வுகள் நமக்கு காட்டுகின்றன. அதோடு சைவ உணவுக்காரர்களினுடைய மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளே இந்த பருப்பு வகைகள் தான். அதோடு மட்டுமல்லாமல் இவை மண் வளத்தை காப்பதில் இந்த பருப்பு வகைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது மண்ணினுடைய இந்த நைட்ரஜன் தன்மையை இவை அதிகரித்து மண் வளத்தை இவை பாதுகாக்கின்றன. அதோடு குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் பருப்பு வகைகள் இருக்கின்றன. இன்னும் ஒப்பீட்டளவில் பார்த்தீர்கள் என்றால் புரதச்சத்து மிக்க ஒரு நம்முடைய அசைவ உணவு வகைகளை காட்டிலும் இவை ஒப்பீட்டளவில் விலை குறைவாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதன் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கான புரதச்சத்து உணவு வகையில் மிக முக்கியமான பங்கை பருப்பு வகைகள் வகிக்கின்றன. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எந்த அளவிற்கு பருப்பு வகைகளை சேர்த்துக்கொள்கிறோம் என்பதை அறிவதற்கு ஒவ்வொரு பருப்பு வகையிலும் எத்தனை சதவீதம் புரோட்டீன் சத்தை அவை அளிக்கின்றன, புரதச்சத்தை நமக்கு அளிக்கின்றன என்பதையெல்லாம் இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். நீங்கள் போய் இணையத்தில் தேடினாலே இது தொடர்பான எல்லா தகவல்களும் கிடைக்கும். இந்த பருப்பு வகைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கட்டாயமாக நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு மிக ஆதாரமான காரணமாக இருப்பது இந்த புரதச்சத்து குறைபாடு தான். முக்கியமாக எலும்பு தொடர்பான நோய்கள், இவற்றிலெல்லாம் புரதச்சத்து குறைபாடு ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. ஆகவே பருப்பை நாம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொள்வது மட்டுமல்லாமல் நாம் அதை பற்றிய விழிப்புணர்ச்சியை பரவலாக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். பருப்பு என்பவை ஏதோ உணவில் சேர்த்துக்கொள்கிற ஒரு சாதாரண ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உபரி பொருள் அல்ல, அதுவே ஆதாரமான உணவுப் பொருள் என்பதை நாம் நினைவில் நிறுத்துவோம். ஏனென்றால் இது விவசாயிகளுக்கு பெரும் வாழ்வாதாரத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது, குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது, குறைந்த நீர்வளம் இருந்தால் இதற்கு போதும். இப்படி பல விதங்களிலும் பருப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்பதை இந்த உலக பருப்பு வகைகள் தினத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ச் 8ஆம் நாளை உலக பெண்கள் நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறது. அப்படியானால் மற்ற நாள்களெல்லாம் ஆண்களின் நாளா என்று நாம் கேட்கக்கூடாது. பொதுவாக உலக நாள், உலக தாய்மொழி நாள், உலக மனித உரிமை நாள், இப்படி ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளுக்கு இப்படி ஒரு நாள் என்று பெயர் சூட்டுவதற்கான அடிப்படை காரணம் அந்த நாளில் அந்த உணர்வை நாம் பெற்று ஆண்டு முழுவதும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக இருக்கலாம். எனவே பிப்ரவரி 22ஆம் தேதியே தாய்மொழியை மறந்து விடலாம் என்று அதற்கு பொருள் இல்லை. அன்றைக்கு அந்த உணர்வூட்டி கொள்வோம், அந்த உணர்வை ஆண்டு முழுவதும் காப்பாற்றுவோம் என்பதுதான். அப்படித்தான் உலக மகளிர் நாள்
இப்போது இன்னொரு கேள்வி நமக்கு எழலாம். உலக பெண்கள் நாள் இருக்கிறதே தவிர ஏன் உலக ஆண்கள் நாள் இல்லை என்பது. அதற்கு ஒரு சரியான விடை வேறொன்றும் அல்ல. யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை ஊக்குவிப்பது என்பதுதான் இப்படிப்பட்ட நாள்களுக்கான அடிப்படை. இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் எங்கேயும் ஆண்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை. பெண்கள் தான் காலகாலமாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள். என்ன பெரிய வியப்பு என்றால், உலக வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தால் வேட்டையாடுகிற சமூகமாக இருந்தபோது எல்லா சமூகங்களும் தாய்வழி சமூகங்களாகத்தான் இருந்தன. தாய் தான் தலைமையேற்றாள். இன்றைக்கும் சில விலங்குகளின் கூட்டங்களில் அது உண்டு. யானைகளின் கூட்டங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள் கூறுகிறார்கள், அங்கே தலைமையேற்று வருவது ஒரு பெண் யானை தான் என்று. எப்படித்தான் மானுட வாழ்விலும் கூட பெண்களே தலைமை தாங்கி இருந்த தாய்வழி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது நிலவுடைமை சமூகம் ஆனதற்கு பிறகு ஆண்களின் ஆதிக்கம் ஏற்பட்டு அதிலும் ஒரு விழிப்புணர்ச்சி வந்ததற்கு பின்னால் பெண்ணும் ஆணும் இவர்களில் யார் உயர்ந்தவர்கள் என்கிற போட்டியே இல்லை. பெண்ணும் ஆணும் சேர்ந்து தான் உலகம். பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை. இருவரும் சேர்ந்தது தான் இந்த உலகம். எனவே இருவரும் சமமானவர்களாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் உலக பெண்கள் நாளுக்கான அடிப்படை. உலக பெண்கள் நாள் என்ன சொல்லுகிறது? பாலின சமத்துவம் என்பதை சொல்லுகிறது. பெண் உயர்ந்தவள் என்று சொல்லவில்லை, ஆண் உயர்ந்தவன் என்றும் சொல்லவில்லை. பாலின சமத்துவம். பெண்ணோ ஆணோ அது அவரவர் பிறப்பு சார்ந்தது. பெண்ணாக பிறந்ததற்கோ ஆணாக பிறந்ததற்கோ யார் ஒருவரும் பொறுப்பில்லை. யாரும் விரும்பி பிறக்கவில்லை. யார் ஒருவரும் இந்த நாட்டில் இந்த மொழி பேசுகிற, இந்த மதம் சார்ந்த, இந்த குடும்ப உறுப்பினராக பிறக்க வேண்டும் என்று எப்படி முடிவு செய்யவில்லையோ அப்படித்தான் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றோ ஆணாக பிறக்க வேண்டும் என்றோ முடிவு செய்து பிறக்கவில்லை. அது பிறப்பின் இயற்கை. அப்படி பிறந்திருக்கிறவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்கிற அந்த ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதற்காக நமக்கு தமிழ்நாட்டிற்கும் அந்த உணர்வு மிக கூடுதலாக தேவைப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தால் இலக்கியங்களில் மரபின் அடிப்படையான வாழ்க்கை முறையில் எல்லாவற்றிலும் பெண்ணும் ஆணும் பிரித்தே வைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஒரு தூது விடுகிற போது கூட பெண்களுக்கான பிள்ளை தமிழில் பெண்பார் பிள்ளை தமிழ், ஆண்பார் பிள்ளை தமிழ் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கிற போது கூட ஆண்கள் துப்பாக்கி வைத்து சுடுகிற விளையாட்டையும் பெண்கள் ஒரு பல்லாங்குழி விளையாடுகிற விளையாட்டையும் கற்றுக் கொடுக்கிறோம். எனவே விளையாட்டிலிருந்து, உணவு முறையிலிருந்து, உடுத்தும் முறையிலிருந்து, பெயர் வைப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பெண்ணையும் ஆணையும் பிரித்து பார்க்கிற ஒரு சமூக சூழல் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகையினாலே தான் ஐயா பெரியார் அவர்கள் என்ன செய்வார் என்றால், பெயரை கூட பொதுவான பெயராக வைப்பார். விடுதலை என்று பெயர் வைப்பார். விடுதலை பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அறிவு என்று பெயர் வைப்பார். அறிவு பெண்ணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும். அறிவு என்கிற பெயரை வைத்து பெண்ணா ஆணா என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஐயா பெரியார் சொன்னார், கூந்தலை வளர்த்து கொண்டிருக்காதீர்கள், ஆண்களைப் போல கிராப் வைத்து கொள்ளுங்கள், சட்டையும் பேண்ட்டும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் வேறுபாட்டை ஏற்படுத்தி ஒருவரை விட இன்னொருவர் தாழ்ந்தவர் அல்லது ஒருவருக்கு இன்னொருவர் எதிரானவர் என்கிற மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனை தாண்டி பாலின சமத்துவத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வை விதைக்கிற நாள்தான் உலக பெண்கள் நாள். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.